பாடி அழகான கோமாளி நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வெளியே வந்தாச்சு. என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்ப்பா? இது என்னத்த வேண்டுதலா? என்னது வேண்டுதல்? அத்தா இது என்ன ஒரு ஓரமா ஒரு கழிச்சு உட்காந்துருக்கீங்களா? ஒன் சைடா எல்லாம் டோக்கன் போட்டிருக்காங்க. ஓ, இவங்க ஆலாத்தி எடுக்க வந்தாலோ தெரியாமல் வந்துட்டாங்க போல. ஏம்மா இது நாடகம் தான், இப்படி வாங்க எல்லாம் முன்னாடி வாங்கல, ஏன் வெக்கப்படுறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் மனுஷன், வெக்கப்படாதீங்க. நீ கண்ணாடியை மாட்டாயா, முதல்ல மாட்டிக்கிட்டு பாரு, அப்போ தான் தெரியும். பபுல்கார மட்டும் மாட்டிட்டியா? நைட்டில் அது என்ன கூலிங் கிளாஸாக என்ன கண்ணாடி என்ன இருந்தால் நமக்கு என்ன? நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இங்கே வர ஆஹா எல்லாம் மஞ்சேற மஞ்சக்காம அப்படியே அங்கே ஒரு ஆயா குப்பரிக்கப்படுது. எந்திரிச்சு உட்காருமா. ஆமாம் ஆயா எந்திரி, நல்லா தூங்குறத்தா. எழுந்திருச்சு பப்பன்கார மூஞ்சியை ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஒரு ட்ரிப்பு என்னை பார்த்துட்டு படுத்துக்க. அப்புறம் காலையில் பப்பன்கார வந்தானா? அப்புறம் பப்பனுக்காரன் பெட்டி வாய்ச்சானா? ஏய் பப்பன்கார இங்கே பெட்டி வாசிக்காரு. அப்படித்தான் இப்போ சொல்கிறாங்க, வேற என்ன பண்ணுறது? எல்லாம் எந்திரிக்க மணல் குழுன்னு இருக்கும், சௌரியமாக படுத்துட்டீங்களா? எந்திரிச்சு உட்காருங்க தான். ஆக அருமையான ஒரு கூட்டம், அருமையான ஒரு மக்கள், அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள். உங்களுக்கு நன்றி நன்றி. இதை வணக்கம். வந்தமா சுறுசுறுக்குன்னு போட்டோமா போனோமாங்கிறக்காக சரி. தாயே காளியம்மா, பாதாள காளியம்மன் தானே? ஆமாப்பா. பாதாள காளியம்மன். முதல்ல அம்மனை அழைச்சி விட்டுருவோம். வச்சுட்டுருவோமா? சாமி அழைக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து காலையில் முடிகிற வரைக்கும் ஒரே சாமி ஆட்டம் தான். அது இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் யாருக்கு ஒப்பந்த நாடகம்? யாருக்கு? பெண்களுக்கு ஒப்பந்த நாடகம் தான். அப்போ ஆண்கள்லாம் வீட்டுக்கு போகலாமா? ஆண்கள்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்தோம். அது வந்து பெண்களுக்கு இந்த 7 கரகத்துக்கு பெண்கள் சாமி அழைப்பாங்க. சரி, பெண்களுக்காக சாமி அழைப்பாங்க. காலையில் சின்ன கருப்பும் பெரிய கருப்பு வருவாங்கல்ல, சாதாரணப்பட்ட கருப்பா அப்படியேப்பட்ட கருப்ப சுவாமி. இன்னைக்கு வந்திருக்க கருப்பு சாமியெல்லாம் எல்லாம் முரட்டு கருப்பசாமி. ஆமா அண்ணாந்து தான் பார்க்கணும் எல்லாத்தையும். 10-20 பேர் வந்து பிடிக்கிறதுக்கு 20 பேருக்கு இப்படின்னா போதும், 20 பேரும் தெரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 20 பேர் பிடிக்கணும், ஆளு வேணும். அதை பிடிச்சாலும் அப்படி உதறி விட்டா அப்ப அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம் கருப்பசாமி நேரில் பிடிக்க முடியாது. அது மாதிரி ஆக்ரோஷமான கருப்பசாமி இன்னைக்கு கண்டிப்பா. அதனால சரி, கருப்பசாமியை வணங்கிட்டு பின் கதைக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக. சரி, சாமி வந்தா மேடைக்கு விட்டுருங்க, பிடிக்காதீங்க, யாரும் பிடிக்காதீங்க, மேடைக்கு விட்டுருங்க. நாங்க 1க்கு 4 பூசாரி உள்ள இருக்கிறாங்க. என்ன உடுக்கடி பூசாரியா? 1க்கு 4 பூசாரி இருக்காங்க. 1க்கு அப்புறம் 4 வரும். 1க்குன்னா அந்த 1க்கு இல்ல, உள்ள 4 பூசாரி இருக்காங்க. அப்படி சொல்ல சாமி அழைக்க போறோம், யாரு வந்தாலும் விட்டுருங்க மேடைக்கு. படா கருப்பாடை. சரி. ஆதி கடவனே நீலபெகுவன்னா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து ஆதி கடவனே நீலபெகுவன்னா உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து ஐயா ஊதினார் செங்குளனே எங்க உலகளந்த மாயவனே ஐயா ஊதினார் செங்குளனே உலகளந்த மாயவனே அடகச்சை எல்லாம் தானு கட்டி கருக்கச்சை சுங்கமிட்டு கச்சையெல்லாம் தானு கட்டி கருப்பையா உனக்கு கருங்கச்சை சுங்கவிட்டு நீ பிறந்தாய் மலையாளோ என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்பாய் நீ பாதாள காலிக்கு முன்னடியா இருக்கும் என் முன்னடியா கருப்பா மலையாளோ பிடிக்காது கோயடைந்தாய் கருப்பசுவாமி கொல்லிமலை. கைதட்டு உற்சாகப்படுத்துங்க சாமிக்கு அப்புறம்ல. வாடா கருப்பா அங்கே தீட்டி முழங்குது கருப்பசாமி கருப்பசாமி
கருப்பசாமி வாங்கிச்சு பச்சை ரத்தம் குடிக்க வேண்டாம் பலிகார கருப்பசாமி ரத்தம் குடிக்க வேண்டாம் பலிகார கருப்பசாமி குட்டி ரத்தம் குடிக்க வேண்டாம் குலகார கருப்பசாமி கருப்பசாமி ஒரு ஆயா அடிச்சு அந்த ஆயம் போட்டு அமுக்கிட்டிய என்ன பண்ணலாம் ஏப்பா இப்பவே சாமி இழுக்கும் போதே இப்படி அமுக்கிறாங்களே இன்னும் 7 கரகத்தையும் வச்சு அழைக்கிறப்ப எத்தனை பேர்த்த யார் யார் போட்டு அமுக்குறியன்னு தெரியாது. அப்பெல்லாம் அமைக்க கூடாதீங்க. தயவு செய்து சாமி வந்தா பொம்பளை ஆள் மட்டும் பிடிங்க, ஆம்பளை ஆள் பிடிச்சிடாதீங்க. ஆமா ஆமா. ஒரு ஊர்ல இப்படித்தான் முட்டை ஒருத்தன் சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு சாமி அழைச்சிட்டு சரி மக்க இருந்த தண்ணி போதையில போட்டு அமுக்கிட்டாமே ரொம்ப நாளா வெறி உண்டு அலைஞ்சிருப்பேன் போல. ஐயே தாயில அத்தால போட்டு அமுக்கிட்டான் அப்படி அந்த அமுக்கு அமுக்கி ஊர்ல சண்டை வெட்டு குத்து ஆகி. ஆமா ஆமா. நான் எப்படி என் பொண்டாட்டியை நீ பிடிக்கலாம்னு வெட்டு குத்து ஆகி அப்படி ஆகி போச்சு. அப்படி ஆகி அப்புறம் ஊர்ல இருந்து போலீஸ் வந்து அப்புறம் அந்த பிரச்சனையை முடிச்சோம். நல்லபடியா பெண்கள்லாம் பிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா சாமி வந்தா இன்னொரு 10 பேர் போட்டு அமுக்கி இருக்கணும். மூச்சு விட முடியாது. ஆமா நீங்க அமுக்கினதுல அந்த ஆயா நீ விடுங்கடி நான் பேசாம உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான் சாமி மலையே. ஆமா நீ அந்த போட்டு அது சாமி வந்து அடிச்சாலையோ அப்பதானே தெரியும் இழுத்துருச்சு அப்படியே ஒரு சைடு. சாமி அப்படி ஆக்ரோஷமா வருதுல்ல. சாமியை குறை சொல்ல முடியாது. சாமி வந்து என்ன உண்மையுமே தெய்வத்தை நினைச்சு நம்ம எல்லாருமே போறோம். கண்டிப்பா இந்த நாடகம் வச்சதே ஒரு தெய்வத்தை கண்டிதான். இதுல காப்பு கிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ இவங்களை நம்ப கூடாதுப்பா. என்ன சொல்ற? ஐயோ டிரைவருமா டிரைவர் இவங்கதான். எதுக்கு சிரிச்சிய? அதை பேசக்கூடாதுன்னு எங்க மேல கேஸ் போட்டு வச்சிருக்கேன். இங்க வேற மஞ்சள் கலர் சேலை உங்களெல்லாம் பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நீங்க இப்படி வந்தா என்னத்தா வருவா இப்படி வாங்கம்மா. ஏமா உங்களை மாதிரி மனுஷன் வைக்கப்படாது வாங்க ப்ளீஸ். ஒவ்வொருத்த காலையிலே ஒவ்வொரு 100 ட்ரிப் விழுகிறேன். வாங்க எந்திரிச்சோம் விழிஞ்சிடும் போடா வாங்க சும்மா எந்திரிச்சு வாங்க வைக்கப்படாது வாங்க. நீ எந்திரிப்பமா வேணாமனு காலை தூக்குனா அப்புறம் மடக்கிட்டேன் வாங்க. பனிலாம் பெய்யல, பனிமலை எதுவுமே பெய்யல. அது உண்மையுமே பழமொழி சும்மாவா சொல்லியிருக்காங்க. என்னன்னு அதாவது 4 பொம்பளை ஆளு சேர்ந்தா ஒரு இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? 2 பொம்பளை ஆளு சேர்ந்தா ஒரு குடும்பம் குளோஸ். என்ன சொல்ற? 4 கிழவி சேர்ந்தா எப்பேற்பட்ட ஊரா இருந்தாலும் குளோஸ். என்னப்பா சொல்ற? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி? ஒரு ஆம்பளை தலை நிமிந்து நடக்கிறதும் சரி, தலை குனிஞ்சு போறதும் சரி. சரி அவங்க கையில தான். எப்படி சொல்றீங்க? ஒன்னும் இருக்காது, ஒன்றே இருக்காது. இவனும் தீக்குச்சியை மட்டும் காட்டு. சரி பத்த வச்சுக்கோங்க. ஆமா அதான் பத்த வச்சிடும். பெண்கள் வாசனை பட்டாவே பத்திக்கும். அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? எப்படி அப்பதான் பத்தினி சொன்னா பச்சை மரம் கூட தீ விட்டு எரியணும். இப்ப பொய் வச்சினாவே தீக்குச்சி அதான் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயே பொய் பேசுறதே அம்பட்டும். அதுல எவன் பொட்டாட்டி எவன் வச்சிருக்கான்னு நம்ம பொம்பளையாள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஐயா ஆம்பளைட்ட ஒரு விஷயத்த சொல்லு. சரி எதுவுமே ஒரு எல்லளவு கூட சொல்ல மாட்டேன். ஆம்பளைட்ட சொன்னா சரி தப்பி தவறி ஒரு கட்டிங் போச்சாலும் லைட்டா உளறி விட்டு அவன் பாட்டில் பத்த வச்சு விட்டுருவேன். ஆமா ஆமா கட்டிங்க போட்டோன்னே. ஆனா பெண்கள்ட்ட அப்படி கிடையாது. தேவையில்லை. ஐயோ அவங்க சொல்றதை பார்க்கணுமே. அடடே அதே இந்த வீட்டுல சீரியல் ஓடுச்சுன்னா அதுக்கு மேல டிமிக்கி கொடுப்பாங்க. இந்த சீரியல் தான் நல்லா ஓடுது. அப்புறம் இந்த சீரியல் முகையில ஓடுது. நான் சொல்றது வீட்டுல ஓடும்ல சீரியல். ஆமா டிவில அந்த சீரியல். அது முக்கியமா இப்ப ஓடுறது கார்த்திகை தீபம் ஓடுது. கார்த்திகை தீபம். ஆமா. வேற இன்னொன்னு என்ன சீரியல் நீ பாக்குறதுல? நானா பாக்குறது இல்ல. என்ன சீரியல்ரா? செம்பருத்தியா? செம்பருத்தி முடிஞ்சிரா? செம்பருத்தி மயிரை புடுங்கு நிறுத்திட்டு இன்னும் ஓடுதா? இன்னொரு சீரியல் என்னமா ஓடி இருக்கு? என்னடா? பாண்டியன் சோறு, பாக்கியலட்சுமி, அவங்க ஆத்தாலட்சுமி, நாதஸ்வரம் காதல வச்சு ஊதுரா நாதஸ்வரம். எத்தனை சீரியல். அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கப்ப தப்பி தவறி கரண்ட் மட்டும் போயிருச்சுன்னா ஈபி காரன் செத்தேன். எப்படி சொல்ற? அவனை திட்ட பார்க்கணுமே. அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அவனை திட்டத்தை பார்க்கணும். நம்ம பொம்பளையா எப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுக்கா. இந்த நேரம் பார்த்துக்கா அவன் கையில கட்ட முளைச்சிருச்சுக்கான். அவன் பிள்ளைய தூக்கி திங்க. அவன் மேல இடத்துல இருந்து சொல்றேன் இவன் ஆப் பண்றேன். இந்த சீரியல் விளம்பரம் போட்டதுக்கு கரண்ட் போனதுக்கு இவனை பிடிச்சி திட்ட வேண்டியது. கட்ட முளைக்கு அண்ணே கொஞ்சம் தள்ளி பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிறேன். சரி கார் அது வாட்டில் போயிடும். நீ கொஞ்சம் நிமிந்து உட்காந்துருவேன்னு பார்த்தேன். நிமிர்ல என்ன பண்றது? அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் போனா விளம்பரம் இடைவேளை போட்டா இடைவேளைக்கும் திட்டு. அப்ப அந்த விளம்பரம் போட்டுட்டு இருக்கப்பதான் பெண்கள் ஆரம்பிப்பாங்க. என்ன ஆரம்பிப்பாங்க? அது டிவி பார்க்கறது ஒரு பொம்பளையால் மட்டும் பார்க்காது. வேற பக்கத்து பொம்பளை, எதிர்த்து பொம்பளை, 2 பொம்பளை சேர்ந்துக்கும். கூடி எப்படி சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? சேர்ந்துக்கிட்டு பின்னாடி ஒரு பழைய கட்டையை போட்டு கொண்டியாது. பின்னாடியா? ஆமா குட்டி. அது எதுக்கு பின்னாடியா? ஓஹோ பின்னாடி பழைய கட்டையை போட்டு சரி காலு கவட்டைகளும் அந்த பொம்பளை தூக்கி போட்டு அவங்க பேணு பாக்குறத பார்க்கணுமே. எப்படி? அடடே எப்படிங்கிற
முதல்ல தலை அப்படியே பொறுமையா உருவாக, சரி, அப்படியே விரிச்சு ரெண்டு சைடு இப்ப நான் சிவிரிக்கேன் பாரு, அது மாதிரி வாவை எடுப்பாங்க. வாவை எடுத்து இந்த சைடு சோத்தாங்கை பக்கம் இருந்து ஆரம்பிப்பாங்க. சரி, எப்படி எப்படி ஏண்டி மல்லிகா பார்த்து சீரியல் பார்த்துக்கிட்டு ஒரு பொம்பளை குண்டி அழிக்கிறானா எந்த குடும்பமே கிட போதுன்னு அர்த்தம். அப்படியே ஏண்டி ரேவதி என்னக்கா என்ன உன் புருஷன் முன்ன மாதிரி உன்னை காக்குறானா பாக்குறானா பார்க்கலையா? அதை யாக்கா கேட்குற? கல்யாணம் பண்ண புதுசுல பேபி செல்லம் தங்கம் மயிறு மட்டன் போட்டு உருவுனேன் அம்மு குட்டி. ஆமா, அதுவும் முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணிடு, அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நிச்சயார்த்தப்பெல்லாம் போன் வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல போன் இல்ல, நிச்சயார்த்தம் பண்ணா கல்யாணத்தன்னைக்கு தான் பொண்ணை பார்க்க முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. சரி, பொண்ணு இதுதான் உறுதி ஆயிருச்சுன்னா நம்பரை கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த அந்த அம்மா கொண்டு கொடுக்கும் பாரு, மாப்பிள்ளை கிட்ட பேசுறீ, இந்த மருமே நம்பர் இருந்தா நீ பேச லைட்டா, இவங்க லேசா தூண்டி விடுவாங்க. சரி, தூண்டி விட்டேன்னா அவன் பேசியான், ஹலோ என்னமோ புதுசா பொம்பளைய பாக்குற மாதிரியா, ஹலோ அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்னமோ அந்த பொம்பளை பிள்ளை வாயே திறந்து பேசாது, சவுண்டே கேட்காது. எப்படிங்கிற அந்த சவுண்ட் கேட்காது. இவன் ஹலோம்பேன், அந்த பிள்ளை ஏன் ஊமையா போயிரு இங்க இருந்து கடலை சுவாசமா இருக்கும்பா. எப்படி கூச்சமா இருக்கும்ல பெண்களுக்கு, அச்சம் மேடம். அதைத்தான் இப்ப சொல்றேன் பாரு, கூச்சம் எங்க உன்னை போட்டு அடிக்குது கூச்சம். இப்ப சொல்லுவல்ல கூச்சத்தை சொல்லுங்க. முதல்ல இப்படி ஆரம்பிக்கும். இந்த லவ் பண்றப்ப அந்த காலத்து காதல்லாம் எப்படி எப்படி அந்த காலத்துல ஒருத்திக்கு ஒருவனா இருந்தாங்க, உடன்கட்டை ஏறினாங்க. அப்ப உண்மையான தெய்வீக காதலியா அந்த இப்பெல்லாம் அப்படி இல்ல. அந்த காலத்துல பல காதல் பல யோசனமா போயிட்டு இருக்குது. இந்த காலத்துல சரி கள்ள காதல் தான் உடன்கட்டை ஏறுது, ஒரிஜினல் காதல் இப்ப ஏறுறது இல்ல. என்ன சொல்ற? உண்மைதான், கள்ள காதல் தான் உடன்கட்டை ஏறுது. கள்ள காதலே முதல்ல அப்படி போன் பேசுறேன். எப்படி? ஹலோ டார்லிங் பேபி எங்கடா இருக்க? என்ன செல்ல வச்சு பேசுங்க, கொடுங்க பண்ணுங்க டைமிங்கோட. ஹலோ பேபி எங்கடா இருக்க? இந்த கடலாளி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், வரியா? வாரேன். எதுக்கு பிச்சை எடுக்கவா அப்படிங்கிறது கேட்க முடியாது. இதே கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சு அங்கிட்ட எத்தனை நாள் அங்கிட்ட ஒரு 3 மாசம் சென்றோன்னா அதுக்கப்புறம் ஒரு மரியாதை வரும். எப்படி புருஷனுக்கு எப்படி வரும் தெரியுமா? ஹலோ வெளியே போயிட்டானா புருஷன், ஹலோ எங்கெங்க 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 ஹலோ இந்த வந்துருச்சுல டேய் ஹலோ அடா விளங்காத முன்னேற்ற போக மாட்டது. அதே என் பொட்டாட்டி தான் முதல்ல யார விடுங்கடா புதி பண்ணாம. ஹலோ எங்கெங்க இருக்கீங்க இப்படிங்க முடியாது. சரி, அவங்க வேற ஒன்றும் இல்லைங்க கடையில தான் இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல வேண்டியது சொல்றது, அவன் சொல்றது. சரி, சொல்லி முடிச்சவனே அப்புறம் தான் சொல்ல பொம்பளையா எப்படி எங்க எனக்கு ரைஸ் வாங்கிட்டு வரீங்களா? ரைஸ்? ஆமா, வீட்டுல பெத்த தாய் தேப்ப ஒரு சொம்பு தண்ணி மோந்து கொடுப்பாங்க, சாப்பாட்டு போட்டு கொடுறேன் என்னால முடியலன்னு சொல்லி உட்கார்ந்து போட சொல்லுவாங்க. அப்ப கூட நம்ம ஆம்பளையால ஒரு வேலை பார்க்க மாட்டேன். இந்த புது கல்யாணம் பண்ணவனே பிள்ளை பொண்டாட்டிக்கு சோப்பு வாங்குறதுன்னு, சீப்பு வாங்குறதுன்னு, தண்ணி மோக்குறதுன்னு, பாத்ரூம்ல போய் வெளியே தெரியாம பாவாடையை துவைக்கிறதுன்னு, நைட்டிய மாற்றுறதுன்னு குனிய விட மாட்டேன். சரி, அங்கிட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மரியாதை வரும் பாரு. என்ன மரியாதை? இதெல்லாம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி தெரியுமா மரியாதை? எங்க எங்கடா அவனை சிலிப்கிறது? அப்படியே நாய் சிலிப்பும் பாரு, அப்படியே சிலிப்ப வேண்டியது. அவன் கட்டிட்டு வந்ததுக்கு பாலா போனதுக்கு வெறுத்து போயிரும்ல, வெறுத்துருவேன், அப்படியே வெறுத்துருவேன். ஆனா இதோட வெறுக்கிற விஷயம் இன்னொன்னு இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்? பிள்ளை பிறந்தாத்தேன் சுத்தமா வெறுத்துருவேன். என்ன சொல்ற? ஆமா, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்திருக்கியா இல்லையா? எவன் கூட ஒருத்தன் கூட வீட்டுல இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ண புதுசுல 6 மணினா டான்னு வீட்டுக்கு வந்துருவேன். இல்ல இதே பிள்ளை பிறந்துருச்சுன்னா 10 மணியானாலும் வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன காரணம்? என்ன காரணம்? இவதான் அங்க போனவனே எவ்வளவு சம்பாரிச்ச, எவ்வளவு கொண்டு வந்த வந்து பாக்கெட் தரவு நேத்த சொன்னனால காய்கறி வாங்கிட்டு வா, குழம்புக்கு வெங்காயம் வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வான்னு ஒன்னும் வாங்கிட்டு வராம வந்தாலும் சரி. சரி, தயிர் பாக்கெட் இல்ல, பிள்ளைக்கு பேம்பர்ஸ் இல்ல, இங்க போன் அடிக்கிறல அவன் லூஸ் ஆயிருவேன். சரி, நோய் நோயின்று இதுனாச்சும் வாங்க போங்கன்னா கூட முடிஞ்சிச்சு. சரி, அப்புறம் எடுத்தனமே அழுக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி அது சூப்பர். ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை எப்படி அழுகுது? எப்படி? ஐயோ ஏன் காத்து மட்டும் தான் வருது? இப்படித்தான் இப்ப உள்ள பிள்ளைகள் அழுகுது. சரி, அப்பனாச்சு ஐயா என்ன அடிக்கிறாக்கா, கையத்தான் வாங்கிருப்பேன், ஐயா என்ன கொண்டுட்டாக்கா, உடியாக்கான்னு 50 பொம்பளை சேர்ந்து அப்படியே 1 கிலோமீட்டர் தூரம், 1 கிலோமீட்டர் இருக்கிற பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் இல்லாம அந்த குடும்பத்தை குட்டுச்சராக்கி இவன் இங்கிட்டு லூசா தெரிய வேண்டியது, இங்கிட்டுமே லூசா தெரிய வேண்டியது. வண்டியில அப்படித்தான்டா ஆகி போச்சு இன்னைக்கு. ஏன் நிலைமை சோக பாட்டு போட்டு வர்ற மாதிரி.
ஆகி போச்சு. அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது குடும்பத்துல. ஒரு குடும்பத்துல சண்டை வர காரணமே எதனால? விட்டு கொடுக்கணும்பா. அது சின்ன சின்ன பிரச்சனை தான். ஆமா. ஒண்ணு இருக்காது, ஒன்றே இருக்காது. கண்டிப்பா. இந்த சின்ன சின்ன பிரச்சனையை விட்டு கொடுத்து போனோம்னா மனுஷன் கெட்டு போவதில்லை. ஆமா. குடும்பத்துல சண்டை வர காரணமே சிலது சந்தேகம். ஆமா. இன்னொன்னு கேப்பார் வச்சு கேட்கறது. கண்டிப்பா. இந்த ரெண்டு இல்லாம இருந்துச்சுன்னா குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. அது மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். ஆமா. நீயும் தப்பு செஞ்சீங்கன்னா பொம்பளையாலும் தப்பு செஞ்சா கேட்க கூடாது. ஆமா. எல்லாத்துக்கும் ஆமாதான். அப்படியெல்லாம் இல்லாம இருக்கிற வரையும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லி கொண்டு